Welcome to Task Education channel. In the video, we will 12th standard computer applications English medium book chapter 5 PHP function and array. In the chapter kana evaluation kiri kuduthirukka anaitu parts part 1 to 4 kana answers paakaporam with detailed explanation. So in the chapter kana teaching videos na edhum upload pannala. So adukku badila in answers paakumbodhu adukana detailed explanation na ungalku kodukren. Seringla. So part 1 we answers paakalam. So part 1 la vandu choose the best answer. First question, which one of the following is the right way of defining a function in PHP அப்படினு கேட்டிருக்காங்க. So ஒரு function define பண்றதுக்கு first function அப்படின்ற keyword யூஸ் பண்ணோம், followed by the function name and the function name followed by parameters if any within brackets. சரிங்களா? and the function body வந்து இந்த மாதிரி flower brackets குள்ள கொடுக்கணும். So this is the right way to define a function in PHP. Second one, a function in PHP starts with dash அப்படினு கேட்டிருக்காங்க. So it starts with the keyword function. Third one, PHP's indexed array begin with position dash அப்படினு கேட்காங்க. So for any array எப்பவுமே வந்து index பாத்தீங்கன்னா வந்து 0ல இருந்தா வந்து ஸ்டார்ட் ஆகும். So the answer is 0. So fourth one பார்க்கலாம், identify the parameter in the function. So இங்க ஒரு function எழுதிருக்காங்க பாருங்க, function ABC அப்படின்னு சொல்லிட்டு. So இதுல வந்து ஒரே ஒரு parameter தான் இருக்கு. So the parameter are always given within brackets followed by the function name. So function name is ABC. So அதை தொடர்ந்து இருக்கிறது தான் வந்து parameter. So $x தான் வந்து இதுக்கான answer. Fifth one, dash stores more than one value of same data type in single array variable அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ஒரு single variable தான் actually வரும், data type in single variable. So the answer is array actually. சரிங்களா? So இந்த question இங்க தப்பா இருக்கு, in single variable அப்படின்றதா இருக்கணும். So the answer is array. So array stores more than one value of same data type. So ஒரே data typeல இருக்க நிறைய values நம்ம வந்து வேற வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோக்ராம்ல. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம குரூப் பண்ணி ஒரு வேரியபிள் கீழே யூஸ் பண்றதுக்கு தான் வந்து நம்ம அரே வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது அசோசியேட்டிவ் அரேஸ் ஆர் டேஷ் பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அசோசியேட்டிவ் அரேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கீ வேல்யூ பேர் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு. செவன்த் ஒன், இன் parameterize the parameters are like dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ parameterize ஃபங்க்ஷன்ல parameters பாத்தீங்கன்னா சிம்பிள் வேரியபிள்ஸ் மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ வேரியபிள்ஸ் தான் அதற்கான ஆன்சர். Eighth one, in PHP arrays are of dash types அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PHP there are totally 3 types of arrays. ஓகேவா? ஸோ நைன்த் ஒன், ஸோ ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரேல பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் இம்ப்ளைஸ் 12501, நேம் பார்த்தீங்கன்னா ஹரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த டைப் ஆஃப் அரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கீ வேல்யூ பேர் இருக்கிறதுனால this is the key and this is the value, and இந்த வேல்யூ எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம்னா only through the key value. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம அசோசியேட்டிவ் அரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 10th one, arrays more than dash levels deep or hard to manage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 லெவலுக்கு மேல போகும்போது தான் வந்து ரொம்ப அதை மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ the answer is 3. ஸோ அடுத்து பார்ட் 2க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஃபங்க்ஷன் இன் PHP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி இன் PHP, இன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் பிளாக் ஆஃப் செக்மெண்ட் இன் அ ப்ரோக்ராம், அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு நேம் பண்ணி அதை ஃபங்க்ஷனாக மாற்றிட்டு அந்த ஆப்ரேஷன் எப்பெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணமோ அப்போல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரிப்பீட்டடாக எப்போ வேணால் கால் பண்ணலாம். ஸோ லைக் இன்சர்ட், எக்ஸிக்யூட், டெலீட், கால்குலேட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டை ஒரு ப்ரோக்ராம்ல எழுதி அதை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் நோன் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் சப் ரொட்டீன் ஒரு ப்ரொசீஜர் இன் அ ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்குள்ள ஒரு சப் ப்ரோக்ராம் இல்லை ஒரு சப் ரொட்டீனை தான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அ ஸ்மால் ப்ரொசீஜர், சின்ன ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீயூசபிளாக இருக்கும். ஸோ திரும்ப நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு டாஸ்க் வந்து ரிப்பீட்டடாக நிறைய தடவை பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா, இஃப் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் தட் ஃபியூ நம்பர் ஆஃப் டைம்ஸ், தென் ஃபங்க்ஷன் இஸ் அன் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் PHPல பார்த்தீங்கன்னா வந்து இட் அலோவ்ஸ் த யூசர் டு ரைட் தர் ஓன் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் இன்சைட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் மாடியூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு ப்ரோக்ராம் மாடியூல் இருக்கு. ஸோ அந்த உள்ள யூசரே வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை ஒரு சப் ஃபங்க்ஷனாக வந்து எழுதுறதுக்கு, ஒரு சப் ப்ரொசீஜராக எழுதுறதுக்கு திஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிவ்ஸ் அஸ் த ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூசரே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை, ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்படி டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷனை அவங்க ப்ரோக்ராம் மாடியூல்ல எங்க வேணாலும், எப்போ வேணாலும், எத்தனை தடவை வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன், வாட் இஸ் parameterized ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம parameters
பாஸ் பண்ணும்போது it becomes a parameterized function. So parameterized functions are functions with parameters or arguments அப்படின்னு சொல்றாங்க. So function name தொடர்ந்து நம்ம வந்து அந்த parameters வந்து specify பண்ணுவோம். So அந்த parameters மூலமா we can pass values. So அதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. Values can be passed from one function to another function through parameters. The parameters are also called as arguments. It is like variables அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த parametersக்கு நம்ம values assign பண்ணி அந்த values வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆபரேஷனோ இல்ல கால்குலேஷனோ வந்து நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். So அந்த function call பண்ணும்போது அந்த parametersக்கான values வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா? Next, name any two predefined functions அப்படின்னு கேட்டிருக்காங்க. So there are a lot of predefined functions. There are actually more than 700 predefined functions in PHP. So அதுல ஏதாவது ஒரு ரெண்டு எழுதினா போதும். So built-in mathematical functions. So built-in-நாலும் predefined-நாலும் same தான். ஓகேவா? So mathematical functionsல பாத்தீங்கன்னா pi function, random function, round function, square root. So square root of x, sorry. So இந்த x ஓட square root கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம square root of x யூஸ் பண்ணுவோம். So these are the predefined mathematical functions. And string functions பாத்தீங்கன்னா வந்து they work on strings. So string ஓட length கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து strlen string length அப்படின்ற function யூஸ் பண்ணுவோம். and ஒரு string reverse பண்றதுக்கு we use strrev. So these are the built-in string functions. So இதுல ஏதாச்சும் ரெண்டு நீங்க எழுதலாம். Next, write the syntax to define function in PHP கேட்டிருக்காங்க. So ஒரு function definitionக்கு என்ன syntax பாத்தீங்கன்னா the function keyword இருக்கும், followed by the function name and followed by brackets. சரிங்களா? So if there are any parameters நம்ம வந்து அந்த brackets குள்ள specify பண்ணணும். and அந்த function body இருக்கு, அந்த logic, அந்த group of statements that has to be put together as a block. அந்த statements வந்து நம்ம இந்த மாதிரி flag brackets குள்ள கொடுக்கணும். So this is the syntax. Sixth one, define array in PHP அப்படின்னு கேட்டிருக்காங்க. So array என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து it is a concept that stores more than one value of same data type in a single variable. சரிங்களா? ஒரு single array variableல நம்ம வந்து group of values வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இந்த array concept யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இங்க ரொம்ப நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த எல்லா வேல்யூஸ்மே பாத்தீங்கன்னா வந்து சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஹோமோஜினஸ் டேட்டா டைப் வேல்யூஸை மட்டும் தான் வந்து நம்ம குரூப் பண்ண முடியும். ஸோ நிறைய ஒரு 10 இன்டீஜர் வேல்யூஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரே அரே வேரியபிள் கீழே போடலாம். இல்ல 10 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேவா வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ எல்லா வேல்யூஸுமே வந்து சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஓகேவா? Then next, what is function call அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அதை கால் பண்ணா மட்டும்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் a function is defined, it is executed by a function call. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலை வந்து இந்த ப்ரோக்ராமர் வந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் தேவையோ அங்க வந்து he has to give that function call statement. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் எப்படி பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சுதான் வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ அதற்கான சின்டாக்ஸ் பாருங்க. ஸோ ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம கால் பண்ணும்போது that particular function gets called, அதாவது that particular function gets executed. ஓகேவா? ஸோ இது executed எங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, மாத்திக்கோங்க, executed. ஓகே. Then 8th question, list out the types of array in PHP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ array types பாத்தீங்கன்னா வந்து PHPல there are 3 types of arrays: indexed arrays, associative arrays and multidimensional arrays. Next, define associative array அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ associative arrayல பாத்தீங்கன்னா அதுல இருக்க எலிமெண்ட்ஸ், அரே எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் சிங்கிள் வேல்யூஸ் ஒரு லீனியர் அரேல பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து சிங்கிள் வேல்யூஸா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி access பண்ணுவோம். பட் ஆனா associative arraysல அந்த elements எல்லாமே key value பேரா இருக்கும். ஓகேவா? So with associative arrays you can store your data in a collection and assign it to a unique key which may use for referencing your data. So இந்த associative arraysல அந்த data values எல்லாமே வந்து அது கூட assign பண்ண key மூலமா மட்டும்தான் வந்து நம்மளால ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. Then what are indexed arrays அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரே பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே டிஃபைன் பண்ணும்போது நம்ம யூஸ் கீவேர்ட் அரே இல்லையா? ஸோ அரே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை கொடுக்கும். அதுல இருக்க ஒரு எலிமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா அந்த லைன் அரே ஒரு லீனியர் அரேல ஒரு எலிமெண்ட்டுக்குமே வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுதான் வந்து அந்த எலிமெண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா it starts from 0 and ends with n-1. ஸோ டோட்டலா n எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா so that means 8 elements இருக்குன்னு வெச்சுக்கோங்க. so indices பாத்தீங்கன்னா 0ல இருந்து n-1 and 7 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? so if there are n elements, the indices will be from 0 to n-1. so the user can access the array elements using the array name followed by index name. சரிங்களா? so இது வந்து array name.
ஸோ இது அரே நேம்னு மாற்றிக்கோங்க சரிங்களா. அடுத்தது பார்ட் 3க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. ஸோ இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா PHPல நிறைய இட் ஹாஸ் அ வைட் கலெக்ஷன் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் that can be directly from within a script to perform a specific task அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PHP ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்ல நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டைரக்டா வந்து ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் or what make PHP a very efficient and productive அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மற்ற ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்ல இல்லாத அளவுக்கு இந்த PHPல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நோ இன்ஸ்டலேஷன் இஸ் ரிக்வயர்ட் டு யூஸ் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த PHP ஃபங்க்ஷன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸும் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த PHP பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரிஸ் பாருங்க, வேரியஸ் கேட்டகரிஸ் ஓகே CATE கேட்டகரிஸ் லைக் PHP string function. So strings manipulate பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணோம். PHP array function. So array வந்து access பண்ணி manipulate பண்றதுக்கு we use these PHP array functions. And math function பாத்தீங்கன்னா வந்து mathematical operation perform பண்றதுக்கு யூஸ் பண்றோம். And MySQL functions பாத்தீங்கன்னா வந்து database servers இருக்கலாம், MySQL database servers அதை access பண்றதுக்கு இந்த இதுல இருக்க built-in functions யூஸ் பண்ணலாம். And வந்து file system functions இருக்கு. So நம்ம வந்து file system வந்து access பண்ணி manipulate பண்றதுக்கு இதுல இருக்க built-in functions யூஸ் பண்ணலாம். So this is what is given in your textbook. Next, write the purpose of parameterized function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ parameterized functionsனா ஒரு user defined functionல parameter pass பண்ணும்போது we call that as a parameterized function இல்லையா. ஸோ அந்த values வந்து நம்ம பாஸ் பண்றதுக்கு we use some variables. அந்த variables தான் வந்து நம்ம parameters or arguments அப்படின்னு சொல்லுவோம். ஸோ just like any other variable இந்த parameters or arguments நம்மளோட function statementsல நம்ம யூஸ் பண்ணலாம். So the arguments mentioned after the function name and inside of the parenthesis சரிங்களா. ஸோ இந்த parameterized functionல இந்த arguments எங்க ஸ்பெசிஃபை பண்ணணும்னா function name தொடர்ந்து ஒரு parenthesis இருக்கும். ஸோ அந்த parenthesisக்குள்ள தான் இந்த arguments நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். and இதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம், எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் சென்ட் பண்ணலாம். there is no limit for sending arguments. ஆனா எத்தனை arguments கொடுக்கோமோ அத்தனை வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். and அந்த arguments எல்லாத்தையுமே வந்து we need to separate them with a comma notation. ஒரு comma யூஸ் பண்ணி அந்த arguments நம்ம செப்பரேட் பண்ணணும் சரிங்களா. அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று எழுதலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வித் 2 ஆர்குமெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ $s_name and $strength இது ரெண்டு தான் வந்து ஆர்குமெண்ட் நேம்ஸ் சரிங்களா. ஸோ இந்த PHP ஃபங்க்ஷன் பாருங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா ஸ்கூல் நேம் அப்படின்றது தான் ஃபங்க்ஷன் நேம். இதை தொடர்ந்து இருக்க பேரந்தசிஸ்ல இருக்க வேரியபிள்ஸ் தான் வந்து ஆர்குமெண்ட் சொல்றோம். ஸோ அதை வந்து இங்க கம்மா செப்பரேட் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கு வந்து 2 வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ எப்போ பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சரிங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் எப்போ நடக்கும்னா இந்த ஃபங்க்ஷன் எழுதி முடிச்ச பிறகு இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ளோஸ் பண்றோம் இல்லையா. ஸோ இந்த ஃபிளவர் பிராக்கெட்ஸ்குள்ள தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் லைக் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து இந்த பேரந்தசிஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ண பிறகு அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் முடிச்ச பிறகு நம்ம அந்த ஃபங்க்ஷனை எப்போ வேணா கால் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்கூல் நேம் ஃபங்க்ஷன் கால் இந்த இடத்துல இருக்கு. 2 தடவை கால் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 தடவையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ மொத்தம் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ 2 values வந்து நம்ம பாஸ் பண்ணோம். So first value will go to the first parameter and second value will go to the second parameter சரிங்களா. So இது வந்து first function call. So இந்த இடத்துல வந்து values வந்து பாஸ் ஆகுது. These values are stored in these arguments சரிங்களா. So function call அப்ப என்ன ஆகும்னா அந்த function வந்து execute ஆகும். So function execute ஆகும்போது அதுல இருக்க statements வந்து execute ஆகுது. So இதுல இருக்க என்ன statement இருக்கு, echo அப்படின்ற statement இருக்கு. So இந்த statement execute ஆகும்போது Government Higher Secondary School Madurai in Tamil Nadu and student strength is 200 அப்படின்றது print ஆகும். and அடுத்த statement பாத்தீங்கன்னா school name of அப்படின்ற இன்னொரு function call தான் இருக்கு. So மறுபடியும் function வந்து execute ஆகும் with the new value that is passed to the arguments. இப்போ என்ன value பாஸ் பண்றோம்னா Government Higher Secondary School and 300 பாஸ் ஆகுது. ஸோ எக்கோ எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது வித் நியூ வேல்யூ தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் 300 அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும் சரிங்களா. Next question,
டிஃபரன்ஷியேட் யூசர் டிஃபைன் அண்ட் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் உங்கள் புக்கில் இல்லை. இன்ஸ்டெட் அது ரெண்டுத்துக்கான டெஃபினேஷன் எழுதி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து the user can give the function name. ஆனால் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸில் யூசர் cannot give the function name. அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து யூசரால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணலாமே தவிர அதில் இருக்க வேல்யூஸோ இல்லை வேரியபிள்ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து யூசரால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ உங்கள் புக்கில் வந்து க்ளாசரியில் இருக்க அந்த டெஃபினேஷன்ஸ் தான் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா besides the built-in PHP functions, the user can create our own function இல்லையா. ஸோ function is a block of statements that can be used repeatedly in a program அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூசரே வந்து கிரியேட் பண்ணுற ஓன் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அண்ட் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா which is already available in the with PHP. Okay, wow. So a function is already created by system. It is a reusable piece or block of code that performs a specific action. So இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி இருக்கும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எய்தர் ரிட்டர்ன் வேல்யூஸ் when called or simply ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எந்த வேல்யூம் ரிட்டர்ன் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் given in your textbook. ஸோ இது வந்து நீங்கள் இது ரெண்டுமே வந்து நீங்கள் எழுதுங்க. ஓகேவா. அண்ட் முக்கியமாக எழுத வேண்டியது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் நேம் யூசரே கொடுக்கலாம், அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸும் யூசரே எழுதலாம். பட் சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி இட் இஸ் நேம்டு. ஸோ யூசர் வந்து அந்த நேமை மாற்ற முடியாது. அதே மாதிரி அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்து யூசர் வந்து மாற்ற முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரேயோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு எழுதிட்டு அதோட 3 டைப்ஸ் என்ன அப்படின்றத எழுதணும். ஸோ இண்டெக்ஸ், அசோசியேட்டிவ் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இது ஷார்ட் நோட்ன்றதுனால இந்த அரேக்கான ஒரு ஸ்மால் டெஃபினேஷன் இந்த க்ளாசரி பார்ட்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அசோசியேட்டிவ் அரேனா வந்து நேம்டு கீஸ் வந்து யூஸ் பண்ணும். அண்ட் இண்டெக்ஸ் அரே பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே தான் வந்து அரே கண்டெய்னிங் 1 or more அரேஸ் தான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டெஃபினேஷனை நீங்கள் வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் கூட எழுதிடலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் ப்ரீ டிஃபைன்ட் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்ம ப்ரீ டிஃபைன்ட் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கும் சிஸ்டமில் அண்ட் இது வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தே பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். சரிங்களா. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கேன் ரிட்டர்ன் வேல்யூஸ் ஆர் சிம்பிளி வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எந்த வேல்யூம் ரிட்டர்ன் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஷார்ட் நோட்டில் இதை எழுதலாம் நீங்கள். அடுத்து பார்ட் 4க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் கான்செப்ட்ஸ் இன் PHP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP கீழே கொடுத்துருக்கிறது தான் நம்ம எழுதும். ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது எழுதும். அண்ட் ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் வேல்யூ ஆர் நல் வேல்யூ வந்து இட் கேன் ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் ஃபங்க்ஷனோட டைப்ஸ் என்னது, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இதற்கான கான்செப்ட்ஸாக எழுதிட்டு அண்ட் PHPல ஃபங்க்ஷன் கான்செப்ட்ஸ் கேட்டுக்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல இருக்குல்ல, இந்த PHP ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூப்ளிகேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம சிம்பிள் ப்ராப்ளமாக டீகம்போஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுது. அண்ட் கிளாரிட்டி ஆஃப் த கோட் கிடைக்குது. இது இம்ப்ரூவ்ஸ் கிளாரிட்டி ஆஃப் தி கோட் அண்ட் கோட் ரீயூசேஜுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஹைட் பண்ணுது. ஸோ இதையும் வந்து நீங்கள் இந்த கான்செப்ட்ஸில் வந்து நம்ம எழுதலாம், ஃபங்க்ஷன் கான்செப்ட்ஸில் எழுதலாம். சரிங்களா. Next question, discuss in detail about user defined functions with a suitable example அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூசரை எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட ப்ரோக்ராம் மாடியூலில் எங்கே வேணாலும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு there are 2 steps. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா பை யூசிங் த கீவேர்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கீவேர்ட் ஸ்டார்ட் பண்ணி இட் ஷுட் பி ஃபாலோட் பை த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் ஃபாலோட் பை parenthesis. அண்ட் எந்த லாஜிக் வேணுமோ அந்த லாஜிக் தேவையான அந்த கஸ்டம் லாஜிக் தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸா பேரந்தசிஸ்குள்ள வந்து அந்த கஸ்டம் லாஜிக்கை வந்து கொடுக்கணும். சரிங்களா. ஸோ திஸ் த சின்டாக்ஸ். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஒன்ஸ் ஃபங்க்ஷன் டிக்ளேர் ஆன பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதை கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ப்ரோக்ராமர் வந்து ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எழுதணும். ஸோ திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம்.
ஸோ ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம் அண்ட் அது உள்ள ஒரே ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்கு அண்ட் இந்த ஃபங்க்ஷன் பிளாக் வந்து இதோட முடியுது. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் முடிஞ்ச பிறகு தான் அதை கால் பண்ண முடியும். ஸோ பை யூசிங் த ஃபங்க்ஷன் நேம் இங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் காலிங் நடக்குது. ஸோ இன்சர்ட் மெசேஜ் அப்படின்ற கால் ஆகும்போது இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது நமக்கு மெசேஜில் அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். சரிங்களா? Then third question, explain the multidimensional array அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு அரே உள்ள நிறைய அரேஸ் எழுதும் போது வந்து நம்ம வந்து அது மல்டிடைமென்ஷனல் அரேன்னு சொல்றோம். ஸோ அரே கண்டெய்னிங் ஒன் ஆர் மோர் அரேஸ் இஸ் மல்டிடைமென்ஷனல் அரே. சரிங்களா? ஸோ PHP-ல பார்த்தீங்கன்னா வந்து மல்டிடைமென்ஷனல் அரேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 2 deep இல்ல 3 deep 4 5 ஆர் மோர் லெவல்ஸ் டீப் கூட நம்ம வந்து PHP-ல மல்டிடைமென்ஷனல் அரே டிக்ளேர் பண்ண முடியும். பட் ஹவவர் 3 levels டீப்க்கு போன பிறகு அது வந்து மேனேஜ் பண்றதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ மோர் தென் 3 levels டீப் போகக்கூடாது. 3 levels வரைக்கும் தான் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு மல்டிடைமென்ஷனல் அரே வந்து எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. ஸோ அரே ஆஃப் இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டும், ஸோ அரேக்குள்ள இருக்கிறது ஒன்னும் அரே எலமெண்ட், அந்த ஒரு இண்டிவிஜுவல் அரே எலமெண்ட்டும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அரேவா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ வந்து இந்த அரே உள்ள அரே இருக்கும்போது இப்போ திஸ் இஸ் 0th எலமெண்ட், இந்த அரேக்கு திஸ் இஸ் 0th எலமெண்ட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் எலமெண்ட், அண்ட் இந்த உள்ள இருக்க அரேக்கு திஸ் இஸ் த 0th எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட். ஸோ இந்த அவுட்டர் அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்க்கு இது 0th எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட், அண்ட் அவுட்டர் அரேயோட செகண்ட் எலமெண்ட்க்கு பிகாஸ் இண்டெக்ஸ் வந்து 0 1 2ன்னு இருக்கும். ஸோ அதோட எலமெண்ட்ஸ் வந்து இது 0 1 2 அப்படின்னு போகும். ஸோ அதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா அந்த புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து அவுட்டர் அரேக்கான இண்டிசஸ். சரிங்களா? ஸோ அவுட்டர் அரே ஆஃப் கால் பண்ணோம், அதோட இண்டிசஸ் என்ன 0 1 2. ஸோ இந்த அரே 0, இது வந்து 1, இது வந்து 2, அண்ட் உள்ள இருக்க ஒரு அரேக்கும் வந்து அகைன் அதோட எலிமெண்ட்ஸ் அதோட இண்டிசஸ் எழுதும் இல்லையா? ஸோ இது வந்து 0, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0, செகண்ட் ரோல இருக்க ஐ மீன் இந்த காலம்ல இருக்கிறது எல்லாமே வந்து இண்டிசஸ் 1 இண்டெக்ஸ் 1ல இருக்கும், ஆனா அடுத்தது வந்து இண்டெக்ஸ் 2ல இருக்கும். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரோ அண்ட் காலம் அப்படிதான் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த இப்போ ஸ்டூடெண்ட் ஆஃப் 0 0 அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா 0 0 என்பது இந்த இனியன் அப்படின்றத குறிக்கும். ஸோ இனியன் தமிழ் மார்க் ஸ்டூடெண்ட் ஆஃப் 0 1 அப்படின்றது இருக்குல்ல, 0 1 எனது 0 1 இஸ் 100. ஸோ இனியன் தமிழ் மார்க் 100, இங்கிலீஷ் மார்க் 0 2 02 என்னது 96. ஸோ இங்கிலீஷ் மார்க் 96 அப்படின்னு ஸ்பெசிஃபை ஐ மீன் பிரிண்ட் ஆகும். அடுத்தது பிரேக் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து அவுட்புட்ல வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல என்ன பிரிண்ட் ஆகும்னா அகைன் ஸ்டூடெண்ட் ஆஃப் 1 0. ஸோ 1 0. ஸோ 1 0 என்ன பாருங்க 1 0 இஸ் கவின். ஸோ கவின் தமிழ் மார்க் 1 1 60, இங்கிலீஷ் மார்க் வந்து 1 2 சொல்லி 59 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்தது அகைன் ஸ்டூடெண்ட் ஆஃப் 2 0. ஸோ 2 0 இஸ் நிலானி அப்படின்றது பிரிண்ட் ஆகும். தமிழ் மார்க் 1313 அண்ட் இங்கிலீஷ் மார்க் பார்த்தீங்கன்னா 139 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வேரியபிள் நேம் கால் பண்ணும்போது $1 இருக்கு. ஸோ ஆக்சுவலா $1 ஸ்டூடெண்ட் அப்படின்றது தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து தப்பா இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே வந்து $1 தான் இருக்கணும். சரிங்களா? இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் அரே கான்செப்ட்ஸ் அண்ட் த டைப்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அகைன் அதோட டைப்ஸ்ல இருக்க இண்டெக்ஸ் அரே அசோசியேட்டிவ் அரேன் PHP-யுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு புக்ல காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் அரே கான்செப்ட்ஸ் அண்ட் த டைப்ஸ். ஸோ இதில் வந்து அரே இன் PHP இருக்கு, இது கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம எழுதி ஆகணும். ஸோ அரேனா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு எழுதிட்டு அண்ட் ஒரு அரேவையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் அரே. ஸோ இண்டெக்ஸ் அரே பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா எப்பவுமே எல்லா அரேயுமே வந்து அரே அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் இண்டெக்ஸ் அரேல ஒரு எலமெண்ட்டுக்கும் அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்கும் ஃப்ரம் 0 to n-1 அண்ட் அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு தான் வந்து நம்மளால வந்து அந்த அரே எலிமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இது ஏற்கனவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ த யூசர் கேன் ஆக்சஸ் தி அரே எலிமெண்ட் யூசிங் தி அரே நேம். ஸோ இது வந்து மாற்றிக்கோங்க, அரே நேம் ஃபாலோட் பை இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அதற்கான டிக்ளரேஷன் எங்கே இருக்கு பாருங்க. அண்ட் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சர் நேம் ஈக்குவல் டு அரே ஆஃப் சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. அண்ட் இதில் வந்து எக்கோல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேம்ஸை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ டீச்சர் நேம் ஆஃப் 0, டீச்சர் நேம் ஆஃப் 1, டீச்சர் நேம் ஆஃப் 2 அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா $1 இருக்கு. இந்த $1 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ ஒரு எலிமெண்ட்டையும் அதோட இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இனியன், அடுத்தது வந்து கவின், அடுத்தது 2 என்பது வந்து நிலானின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்தது அசோசியேட்டிவ் அரே. ஸோ அசோசியேட்டிவ் அரே பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் வேல்யூஸ்க்கு பதிலாக இதில் வந்து கீ வேல்யூ பர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எப்படி நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றோமோ வேல்யூஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கீயை வச்சு தான் வந்து அதோட வேல்யூஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்லி யூசிங் த கீ வி கேன் ரெஃபர் தி டேட்டா.
ஸோ இதோட டெஃபினேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் கீ ஹைஃபன் வேல்யூ அப்படின்றது இருக்கும். கீ இம்ப்ளைஸ் வேல்யூ அப்படின்னு எத்தனை கீ வேல்யூ பேர் வேணாலும் எழுதலாம். ஸோ இதுல இருந்து இது வந்து ஸ்பெசிஃபைஸ் த கீ இருக்கிறது ஸ்பெசிஃபைஸ் த கீ அண்ட் வேல்யூ வந்து இட் ஸ்பெசிஃபைஸ் த டேட்டா வேல்யூ. சரிங்களா? அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ அரே மார்க்ஸ் வேரியபிள் ஓகேவா, திஸ் த வேரியபிள் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஸ்டூடெண்ட் 135, ஸ்டூடெண்ட் 270, ஸ்டூடெண்ட் 343 அப்படின்றது இருக்கு. இதுல கீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 அப்படின்றது தான் வந்து கீஸ். ஸோ இந்த கீஸை யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ் $marks of student 1. ஸோ இந்த கீவை தான் கொடுக்குறாங்க. ஸோ $marks of student 1 என்பது 35 அப்படின்றது இருக்கும். ஸோ 35 is eligible for qualification அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்தது எக்கோ ஸ்டூடெண்ட் 2 மார்க் இஸ் $marks of student 2 இருக்கு. ஸ்டூடெண்ட் 2 இது வந்து கீ, அதோட வேல்யூ என்ன 17 இல்லையா? ஸோ 17 தான் இந்த இடத்துல வரும். ஸோ 17 is not eligible for qualification அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? தென் மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரேக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்து அது எப்படி பிரிண்ட் ஆகும் அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா டாலர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்க இதற்கான ஆன்சரா வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th வந்து எக்ஸ்பிளைன் இண்டெக்ஸ்ட் அரே அண்ட் அசோசியேட்டிவ் அரே இன் PHP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன கொஸ்டின்ல நம்ம அரே டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்க அந்த இண்டெக்ஸ்ட் அரே இதோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் எழுதணும். அண்ட் அசோசியேட்டிவ் அரேக்கு அதை எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போறோம், அந்த கீ வேல்யூ பேர் பத்தி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளோட அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் இதற்கான ஆன்சரா நீங்க எழுதணும். சரிங்களா? ஸோ with this we have come to the end of this chapter. ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர்ல எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் அடுத்த சாப்டர்ஸ்க்கான வீடியோஸை வந்து நான் as soon as possible I'll try to upload it. Okay. So thank you for watching this video. And இது வரைக்கும் Ask Education சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.